கடவுளை நம்பி யோசபாத் ஒரு ராஜா என்ன செய்யறான் அப்படிங்கிறது தெரியும். அவன் என்ன பண்றான், அவனுக்கு விரோதமாக சில கூட்டங்கள் எழும்பி வருது, சில சூழ்நிலைகள் வருது. உடனே இவன் என்ன பண்ணிட்டானா கடவுள் காலில் போய் விழுந்துட்டான். என்னால முடியாது, என்னால இந்த சூழ்நிலையில மேற்கொள்ள முடியாது அப்படின்னு விழுகிறான். அவனும் அந்த ஜனங்களும் யூதா ஜனங்களும் பயந்து நடுங்கிறாங்க. ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இருதயத்துக்கு, ஒரு பாரமான இருதயத்துக்கு போயிடுறாங்க. என்ன சூழல் நடக்குது பாருங்க. அந்த பிரச்சனை வந்த உடனே அவன் சொன்ன வார்த்தை, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்பதில்லை. பிரச்சனை யாருக்கு வந்திருக்குது? இவனுக்கு வந்திருக்குது, யோசபாத்துக்கு. ஆனா என்ன சொல்றான், உமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி கதையவே மாத்திட்டான். உடனே கடவுள் என்ன சொல்லிட்டாரு, பிரச்சனை எனக்கு இல்லடா, உனக்கு, ஏன்டா என் பக்கமா வண்டியை திருப்பிவிட்ட அப்படி சொன்னாரா? கிடையாது. கடவுள் அப்படி சொல்பவர் இல்ல. அழகான விசுவாசம் இது. எனக்கு வர்ற பிரச்சனைய இது கடவுளின் பிரச்சனை, கடவுளுக்கே பிரச்சனை. அதான் ஏன்னா வசனமே சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ இது இவனுக்கு வந்த பிரச்சனையை எப்படி பார்க்கறான் அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு வந்த பிரச்சனையை எப்படி பார்க்கறான் அப்படின்னா, கடவுளுக்கே பிரச்சனை வந்தது போல பார்க்கறான். பாருங்க, இது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வாழ்க்கையில எனக்கு இந்த பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனை, சில பேர் தூக்கி போட்டுக்குவாங்க, அதவே நினைப்பாங்க, அதுக்காக பாடுபடுவாங்க, இருதயத்துல பாரத்தை போட்டுக்குவாங்க, அதவே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்க பிரச்சனையா பாக்குறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுடையது அல்ல, தேவன் கரத்துல கொடுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தரேன் அப்படிங்கிறாரு. என்னிடத்தில் வாருங்கள்னா என்ன அர்த்தம்? அவரை நம்பி ஜெபித்து, அவரை நம்பி பாடி, அவரை துதித்து, அவரிடத்தில் பாரத்தை வைத்து விடுவது, அவரிடத்துல கொண்டு போய் உங்க பிரச்சனையை சொல்லிட்டு நீங்க ரிலாக்ஸா இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்படிதான் இவனுக்கு வந்த பிரச்சனையை எப்படி பாக்குறான், அந்த கடவுளுக்கே வந்தது போல பார்க்கிறான். கடவுள் அதுல பிரியப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கு, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. இவன் இவ்வளவு விசுவாசமா இவனுக்கு வந்த பிரச்சனைய கடவுளுடைய பிரச்சனையாக எண்ணி கடவுளிடத்துல சொன்னதுனால எப்படி, அதனாலதான் கடவுள் சொல்றாரு, ஓகேப்பா இது என் பிரச்சனை தானே. அப்ப உடனே கடவுள் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடைய இது அல்ல, இது தேவனுடையது.